Welcome back to Awesome SaamOnion. வணக்கம் என்னோட awesome நண்பர்களே. Hope everyone is doing good in your life. thumbnail பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. நான் யூசுவலாக என்னோட கார் சர்வீஸ் ஷோரூமில் தான் விடுவேன். ஸோ இப்போ வந்து லோக்கலில் ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் கிடச்சிருந்தாரு. அவர்கிட்ட விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கார் விட்டுருந்தேன். ஸோ காரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஷோரூமில் விடும்போது நமக்கு தெரியாது. ஸோ இங்கே நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் மாற்றுறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் இங்கே என்னோடய காரை விட்டுருந்தேன். ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் கடைக்கு டைரெக்டாக போயிட்டு என்ஜின் ஆயில், ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர், கூலண்ட் ஆயில் ஃபில்டர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு டைரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம காருக்கு ஏர் ஃபில்டர் நம்ம மாற்றியாச்சு. ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஏசியில் தேவையான கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ என்ன அது ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்ம அப்படியே வீடியோவில் பார்ப்போம். என்னோடய கார் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக எந்த பெரிய கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. கார் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த என்ஜின் ஆயில், கூலண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றினாலே இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வாட்டி லோக்கல் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன். பெரிய பிரச்சனை அது இருந்ததுன்னா நீங்கள் ஷோரூம் போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிறதே ஓகே. நான் வந்து என்னோடய லேர்னிங் பர்பஸ்க்காகவே இந்த வாட்டி நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் நான் விட்டுருந்தேன். ஷோரூமுக்கும் லோக்கலில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயிலை வந்துட்டு பழைய என்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க. பழைய ஆயிலை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்த என்ஜின் ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டாக நம்ம காருக்கு கூலண்ட் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு கூலண்ட் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஏசியோட கேஸ் லெவல் நம்ம செக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக அந்த கேஸ் லெவல் வந்து 20 காமிக்குது. 20 பார்த்திங்கன்னா அதாவது சில்னஸே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெறும் காற்று மட்டும் தான் விடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஏசிக்கு கேஸும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதான் இப்போ ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ரீடிங் வந்து எவ்வளோ காமிக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 காமிச்சது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ரீடிங் 40 காமிக்குது. ஸோ கேஸ் ஃபில் பண்ணுறதும் முடிஞ்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஏசி ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சர்வீஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆயில் சர்வீஸ், கூலண்ட் மாற்றுறது, ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர் மாற்றுறது. பிகாஸ் கார் வந்து எனக்கு ஸ்மூத்தாக தான் இருந்தது, அதனால தான் நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஷோரூமுக்கும் லோக்கலில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஷோரூமில் உங்களுக்கு போச்சுன்னா கார் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் போன மெக்கானிக் ஷாப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் ஷாப்பும் இருக்குது. ஸோ நம்ம ஷோரூம்லேருந்து எப்படி எடுப்போமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா காரை வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ணிவிட்டு, காரை லிஃப்ட் பண்ணிவிட்டு, அடியில் சாசிஸும் க்ளீன் பண்ணிவிட்டு, அண்ட் இன்டீரியரும் க்ளீன் பண்ணிவிட்டு ஷோரூம்லேருந்து நம்ம எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி பக்கா கண்டிஷன்லேயே எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஷோரூமுக்கு உங்கள் கார் போயிட்டு வந்ததுன்னா இந்த வாட்டர் வாஷ் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ ப்ரைஸ் வைஸ், சர்வீஸ் வைஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1000 rupees கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். கன்சிடரிங் உங்களோட காரில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, வெறும் இதெல்லாம் மாற்றுறது மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு 1000 rupees கம்மியான மாதிரி இருக்குது. அண்ட் நான் ஷோரூமுக்கு விடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ கார் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் எடுத்துப்பாங்க. அதுக்கு போயிட்டு வர பெட்ரோலே ஒரு 600 rupees கிட்ட வந்துடும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 1600 சேவ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. கன்சிடரிங் திஸ் உங்கள் கார் வந்து ஸ்மூத்தாக ஓடுது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் லோக்கலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி திங் செக் பண்ணி உங்களுக்கு வரணும், ப்ராப்பராக வரணும்னா நீங்கள் ஷோரூம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஷோரூமில் விடுவீங்களா இல்லை லோக்கலில் விடுவீங்களா எனக்கு சொல்லுங்கள்.